வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில பிப்ரவரி 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும்பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எங்களுக்கு. சரி வாங்க கதையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம தனா வந்துட்டு ரொம்ப கவலையா உட்காந்துருக்காங்க. அப்ப மாயா நேரா தனாத்த வந்துட்டு, "இங்க பாரு தனா, நீ கதிர எந்த அளவுக்கு காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு கதிருக்கு ஏதோ ஒண்ணு ஆகிருச்சு அப்படின்னதோட, உன்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலைல்ல. ஆனா எதுக்காக கோர்ட்ல போயிட்டு அப்படி சொன்ன?" அப்ப தனா சொல்றாங்க, "மாயா, எனக்கு வேற வழி இல்ல மாயா. அதனால அப்படி சொல்லிட்டேன்." மாயா கேக்குறாங்க, "இங்க பாரு, பெரியப்பாவுக்கு மட்டும் நீ கதிர் கூட சேர்ந்து வாழ்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா பெரியப்பா உன்னை பேச மாட்டாரு. கதிர் கூட சேர்ந்து வாழ வைப்பாரு. தயவு செஞ்சு சொல்றதை கேளு தனா." தனா சொல்றாங்க, "இங்க பாரு மாயா, நானே கதிர் கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்டாலும், அப்பாவும் ஒத்துக்கிட்டாலும், ஆனா அந்த கார்த்தி விடமாட்டான்." மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, அவனே தலைமறைவுல இருந்துகிட்டு இருக்கான். அவன் வெளியில வந்தா அவனுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்காக நீ ஏன் தனா பயப்படணும்?" தனா சொல்றாங்க, "மாயா, நீ தான் மாயா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் இன்னும் வெளியில வரல. அவனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவன் இன்னும் திருந்தவே இல்லை மாயா." மாயா கேக்குறாங்க, "என்ன தனா சொல்ற?" தனா சொல்றாங்க, "அன்னைக்கு அப்பா கூட நான் கோர்ட்டுக்கு போனேன்னு. அப்ப கோவில்ல செத்த நேரம் சாமி கும்பிடலான்னு போனேன். அங்க போயிட்டு அப்பாவுக்கு எதிரா முடிவெடுக்க போறேன் அப்படின்னு முடிவு தான் எடுத்தேன். நான் போயிட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத கோர்ட்ல சொல்ல போனேன். ஆனா அந்த கார்த்தி என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட லெட்டர் கொடுத்து விட்டு, இன்னும் அந்த வீடியோ என் கையில தான் இருக்கு. அந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். நீ ஒருவேளை கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னான். இது கேட்டதோட எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. முடிவை உடனேயே நான் மாத்திக்கிட்டேன். வேற என்ன மாயா பண்றது?" மாயா சொல்றாங்க, "ஏன் தனா இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லல?" அப்ப தனா சொல்றாங்க, "எப்படி மாயா சொல்ல சொல்ற? எப்படி என்னால சொல்ல முடியும்? நீயே யோசனை பண்ணி பாரு." அப்ப மாயா சொல்றாங்க, "இங்க பாரு தனா, இப்படியே அவனுக்கு கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறியா?" தனா சொல்றாங்க, "எனக்கு வேற வழி இல்ல மாயா. நான் அவன் கையில சிக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால கண்டிப்பா அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது மாயா." மாயா நேரா தனா கிட்ட, "இங்க பாரு, இது மாதிரிதான் பயப்படுறதுனால தான் சில பேர் நம்மளை வந்துட்டு அடிமையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி பயந்துகிட்டே இருக்காம அடுத்த வாட்டி கார்த்தியை பார்த்தா எதிர்த்து நில்லு." தனா சொல்றாங்க, "என்னால முடியாது மாயா. அப்பாவுக்கு மட்டும் நான் கார்த்திய காதலிச்ச விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவால தாங்கிக்க முடியுமா? நீயே சொல்லு மாயா." மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, உன்னோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டுட்டு வர வேண்டியது இனிமே என் பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே அந்த கார்த்தி உன்னை எப்படி மிரட்டுறான் அப்படிங்கிறத நானு பாக்குறேன்." அப்ப மாயா சொல்றாங்க, "இங்க பாருதனா, இனிமே நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு." தனா சொல்றாங்க, "நான் எங்க மாயா போறது? நான் எங்க போனாலுமே அந்த கார்த்திக்கு தெரிஞ்சு போயிருது." அப்ப மாயா சொல்றாங்க, "அப்ப அவன் உன்னை ஃபாலோ பண்றான். அப்ப உன்னை வச்சே அந்த கார்த்தியை பிடிக்கலாமோ?" தனா சொல்றாங்க, "மாயா, கண்டிப்பா அப்படி பண்ணா ஒருவேளை அவன் தப்பிச்சு போனா வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவானே." மாயா சொல்றாங்க, "ஆமா தனா, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அவனுக்கு நம்ம பயந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் எப்படிப்பட்டவன், அவனோட கேரக்டர் என்ன, அவன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரம் நான் பெரியப்பா கிட்ட நிரூபிப்பேன். நீ கவலைப்படாத." தனா சொல்றாங்க, "மாயா, எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. அவன் ஒருவேளை வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும்." மாயா சொல்றாங்க, "நான் பாத்துக்கிறேன் தனா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. கதிர் நேரா மாயாவை பார்த்து, "மாயா, தனா கிட்ட பேசுனியா?" அப்ப நம்ம மாயா நேரா கதிர் கிட்ட, "இங்க வா கதிர்" அப்படின்னு சொல்ல கதிர் போறாரு. அப்ப மாயா நேரா கதிர் கிட்ட, "இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நீ ரொம்ப கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தனாவோட பாதுகாப்புக்காக தான் உன்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன்." கதிர் கேக்குறாரு, "என்ன விஷயம்னு சொல்லு மாயா, ரொம்ப பதட்டமா இருக்கு." மாயா சொல்றாங்க, "கதிர், அந்த கார்த்தி இன்னும் திறந்தவே இல்லை. இன்னும் தனாவை மிரட்டிக்கிட்டே தான் இருக்கான். பாவம் தனா அன்னைக்கு கோர்ட்டுல உன் கூட சேர்ந்து வாழ போறதா முடிவு பண்ணியிருக்கா. ஆனா அந்த கார்த்தி இடையில புகுந்து லெட்டர் கொடுத்து தனாவை மிரட்டி இருக்கான். நீ கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு கோர்ட்டுல சொன்னியன்னா அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை மிரட்டி இருக்கான். வேற வழி இல்லாம தான் தனாவும் கோர்ட்டுல வந்து உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கா." இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, "என்ன மாயா, அந்த கார்த்தி அடங்க மாட்டான் போலயே.
அப்ப மாயா சொல்றாங்க, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான். கதிர் சொல்றாரு, சீக்கிரம் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அப்பதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும். அவன் ஒருத்த மட்டும் நம்ம கையில சிக்கிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல பிரச்சனையே இருக்காதுல்ல மாயா. மாயா சொல்றாங்க, ஆமா அந்த புவனேஸ்வரியோட பிளான் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம குடும்பத்தையே மொத்தமா ஆட்டி படைக்கிறான். அப்ப கதிர் சொல்றாரு, இது எல்லாமே பெரியப்பா மாமாவையும் அத்தையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கா. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம சீக்கிரம் வந்துட்டு வீட்ல உள்ள பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவன் இப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, அவன் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருந்திருக்கான், அவனை பத்தி தான் நம்ம தெரியாம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீன சிப் பண்ணி நேரா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. கார்த்தி கேக்குறாரு, அத்தை என்னத்த இப்ப எல்லாம் சுத்தமா என்ன பார்க்கவே வரதில்ல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, டே கார்த்தி, என்னடா இப்படி பேசுற, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியுமாடா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, "அஹ், இங்க பாருங்க அத்தை, அஹ், நீங்க சொன்னதீங்க அப்படிங்கறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க." புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா கார்த்தி, அந்த ரகுராம் மறுபடியும் தலைவர் பதவிக்கு நிக்க போறானா. அவன் இந்த மாதிரி ஊருக்குள்ள கெத்தா சுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் உன்னைய வந்துட்டு இறந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காமா, விட மாட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ரகுராம நான் அவமானப்படுத்த போறேன். ரகுராம் கிட்ட அப்படியே நியாய நீதி கேட்கிற மாதிரி அவன் குடும்பத்துக்குள்ள புது பிரச்சனையை கொண்டு வர போறேன். இனிமே அந்த ரகுராம் தலைவர் பதவிக்கு நிக்க முடியாதபடி நான் பிளான் பண்ண போறேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை சூப்பர் அத்தை. சரி, அந்த தலைவர்கள் எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்களா? புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் நீ இறந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால அவங்க கண்டிப்பா நமக்கு ஆதரவா பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழியே கிடையாதுடா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சூப்பர் அத்தை, இந்த மாதிரி ஒரு பிளானை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதோட அந்த தனாவை பத்தி நீ அடிக்கடி யோசிக்கிறத மறந்துரு. கார்த்தி கேக்குறாரு, என்னத்த எப்படி சொல்றீங்க? புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த கார்த்தி அந்த கதையில் இருக்கான்னு அவனும் மாயாவும் சேர்ந்து நீ எங்க இருக்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. அதனால நீ வந்துட்டு வெளியில எங்கேயாவது போனா நல்லது. அப்ப கார்த்தி கேக்குறாரு, அத்தை எப்படித்த வெளியூர் கிளம்ப முடியும்? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அத மகாலிங்கம் பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாத. கார்த்தி கேக்குறாரு, சரித்த எப்ப கிளம்பணும்? புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு ஒரு 10-11 மணி போல நீ கிளம்புனா போதும். நீ போயிட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு திரும்பி வந்தாலே போதும். இதை கேட்டதோட கார்த்திகம் சரித்த அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி கார்த்திகிட்ட, இங்க பாரு, வேற எதுவும் இடையில முட்டாள்தனமா முடிவெடுத்துறாத. அன்னைக்கே நீ கேரளாவுக்கு போக வேண்டியது, ஆனா நீ எடுத்த தப்பான முடிவுனாலதான் இன்னைக்கு உன்னால அங்க போக முடியல. அதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரித்த சரித்த அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சரியான முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கார்த்திகிட்ட, ஈவினிங் மகாலிங்க வருவான், அவன் கூட கிளம்பிரு. கார்த்தியும் சரிதா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம புவனேஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. மகாலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி கார்த்தி கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சா? மகாலிங்கம் சொல்றாரு, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. கார்த்திக்கு புது ட்ரெஸ்ஸஸ் அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. இனிமே அங்க அவனை கொண்டு போய் தங்க வைக்கிறது மட்டும்தான் மிச்சம். இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த கதிரும் மாயாவும் சாதாரண ஆள் கிடையாது, கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க, எதுக்கும் பார்த்துக்கோ. மகாலிங்கம் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருடா, நீ வெளியில கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, ஒரு 10-11 மணி போல வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இதுக்கப்புறம் போனா 3-4 மாசம் கழிச்சுதான் நான் இங்க வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயும் தனாவை மிஸ் பண்ண முடியாதே. சரி, அதுக்குள்ளேயும் அந்த கதிர் கூட தனா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிருமே. சரி, நம்ம போயிட்டு நேரா அவளை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி யாருக்கும் தெரியாம நேரா தனாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா ரொம்ப கவலையா உட்காந்துருக்காங்க. இந்த கார்த்தி ஏன் தான் நம்மளை இப்படி ரொம்ப பயமுறுத்துறான், அவனுக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன் அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காங்க தனா. கார்த்திக் சாரை ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன், அவரு ரொம்ப ஜென்டில்மேன், யாருக்கும் எந்தவித பாதிப்பும் கொடுக்க மாட்டாரு,
ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரால இத்தனை பொண்ணுங்க ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு தனா ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காங்க. அதே நேரம் கதிர் அங்கேருந்து தனா கிட்ட தனா அப்படின்னு சொல்ல தனா கேட்குறாங்க, சொல்லு கதிர். கதிர் சொல்றாரு, தனா அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு புது ஐடியா எனக்கும் மாயாவுக்கும் கிடைச்சிருக்கு. நாங்க 2 பேரும் போறோம். நீ பாதுகாப்பா இரு. அப்ப தனா சொல்றாங்க, நான் வீட்டில் தானே கதிர் இருக்கேன். யார யாருக்கும் ஆபத்து வராது. என்ன எனக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீ கவலைப்படாம போயிட்டு வா. கதிர் சொல்றாரு, தனா நீ கவலைப்படாத. அந்த கார்த்தி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை இங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வரோம். அவன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் மாமா இந்த பதவியில நிக்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. அப்ப தனா சொல்றாங்க, சீக்கிரம் பண்ணு கதிர் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, கண்டிப்பா தனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கதிரும் மாயாவும் வெளியில வராங்க. மாயா சொல்றாங்க, கதிர் எனக்கு என்னமோ பயமா இருக்கு தனாவை மட்டும் தனியா விட்டுட்டு வர்றது. அதுக்கு கதிர் சொல்றாரு, வீட்ல தானே இருக்கா. மாயா சொல்றாங்க, உனக்கே தெரியும் 2 தடவை அந்த கார்த்தி தனாவை பார்க்க வந்திருக்கான். அப்ப கதிர் சொல்றாரு, அவன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வீட்ல உள்ள யாராவது ஒருத்த பார்த்தாலும் அவன் மாட்டிப்பான. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஆமா கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, சரி வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, பக்கத்துல அந்த மகாலிங்கத்தோட ரிலேஷன் 2 பேர் இருக்காங்களாம். அவங்க வீட்ல யாரோ 2 3 நாளா புழக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. ஒருவேளை அவன் அங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொன்னதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிரும் நம்ம மாயாவும் போறாங்க. நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன பண்றாருன்னா நேரா நம்ம தனாவை பாக்குறதுக்காக வராரு. வந்துட்டு நேரா கதவை திறக்கறாரு. நம்ம தனா வந்துட்டு கதிருன்னு நினைச்சு கதிர் சீக்கிரம் வந்துட்டே அப்படின்னு திரும்பி பார்க்க அப்ப கார்த்தி நிக்கிறாரு. கார்த்தி நேரா தனாவை பார்த்து, என்ன தனா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்ட போல. இத பார்த்ததோட தனா கேக்குறாங்க, ஏய் நீ எப்படி இங்க வந்த? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன தனா நான் உண்மையாவே செத்து போயிட்டேன். திரும்பி வரவே மாட்டேன். நீ 2வது வாழ்க்கை கதிர் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட போல. அப்ப தனா சொல்றாங்க, சீ பேசாத. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன் தனா அதை காதலிக்கும் போது உனக்கு தெரியலையா? அப்ப தனா கேக்குறாங்க, இங்க பாருங்க நீங்க ரொம்ப நல்லவரு. யாருக்கும் எந்தவித துரோகமும் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நல்லவரு ஜென்டில்மேன் அப்படின்னு நினைச்சுதானே நான் உங்களை காதலிச்சேன். கடைசியில நீங்க இத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு தெரியும் பொழுது எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா தெரியுமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கீங்க. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வீடியோ எடுத்து இந்த அளவுக்கு என்னை மிரட்டி இருக்க. சீ அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, தனா என்ன இப்பதான் என்னோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு உனக்கு வெறுப்பு வந்திருக்கா? இங்க பாருதனா நான் உன்னை அடையாம விட மாட்டேன். அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம தனா கேக்குறாங்க, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. அப்ப நம்ம கார்த்தி டக்குன்னு கையில போன் எடுக்கிறாரு. போனை பார்த்ததோட நம்ம தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன இதுல ஒரே ஒரு சென்ட் பட்டன், இது உங்க அப்பாவோட நம்பர் தானே? இந்த நம்பருக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடவா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க இதை பார்த்ததோட நம்ம தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திக் சார் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு விடுங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு இதே மாதிரி நீ எனக்கு கடைசி வரைக்கும் அடிமையாவே இருக்கணும். அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார் தயவு செஞ்சு போனை கொடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, போனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப தனா டென்ஷன் ஆகி பக்கத்துல உள்ள ஒரு பெரிய போட்டோ இருந்துச்சுல அதை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கார்த்தியை அடிக்கிறாங்க. கார்த்தியோட தலையில ஏற்கனவே அடிபட்டு இருந்துச்சு. அதே இடத்துல அடிபட்டதுனால கார்த்தியோட தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததோட கார்த்தி நேரா தனாவை பார்த்து, எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவ? இப்பயே போன்ல சென்ட் பண்றேன் அப்படின்ட்டு போனை எடுக்க அப்ப தனா டக்குன்னு போனை பிடுங்கி ஒரே உடையா உடைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா தனாவை பார்த்து, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல அதே நேரம் நம்ம தனா கார்த்திய ஓங்கி அறையிறாங்க. கார்த்தி அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. தனா நேரா கார்த்தியை பார்த்து, இதே மாதிரி உனக்கு கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே ஒடுங்கி போய் நிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி பொறுக்கிக்கு நாங்க பயந்துகிட்டு நிக்க மாட்டோம்டா. நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா நேரா கதிர்கிட்ட, கதிர் எனக்கு என்னமோ பயமா இருக்கு தனாவை வீட்டுல விட்டுட்டு வந்தது. நான் வீட்டுக்கு போகவா? கதிர் சொல்றாரு, சரி போயிட்டு வா மாயா, நான் இங்க பாக்குறேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயா வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பைக்கு கிடக்கிறத பாக்குறாங்க. அது அப்படியே கார்த்தியோட பைக்கு. மாயா அந்த பைக்கை பார்த்ததோட, இது கார்த்தியோட பைக்காச்சே, இந்த பைக் எப்படி இங்க வந்துச்சு? அப்ப அவன் இங்க வந்துட்டானோ, ஐயோ தனா வேற வீட்டுல இருக்காளே அப்படின்ட்டு மாயா இங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா நம்ம தனா வந்துட்டு
கார்த்தியை பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு, இதுக்கு மேல அடிச்சின்னு வச்சுக்கேண்டி அவ்வளோதான். அப்ப தனா சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியை விடக்கூடாதுடா அப்படின்ட்டு ஒரு பெரிய கட்டையை எடுத்து கார்த்தியை அடிக்க வராங்க. அதே நேரத்துல மாடியில சத்தம் கேட்கறத பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வராங்க, என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப பார்த்தா நம்ம தனா வந்துட்டு கார்த்தியை பிடிச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு கார்த்தியை பார்த்ததோட, இவன் செத்துட்டான்ல நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. மாயா இங்கேருந்து ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம தனா போல்டா அந்த கார்த்தியை வந்து ஒரு கயிறால கட்டி போட்டிருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததோட நம்ம மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, நம்ம தனாவா இப்படி பண்ணா அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயாவை பார்த்து, மாயா இவனை விடாத மாயா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் கேக்குறாரு, இங்க என்ன நடக்குது, செத்து போனவன் உயிரோட வந்திருக்கான். அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா அது நான் சொல்றேன், இவன் இத்தனை நாள் செத்து போனதா சொல்லி நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக அந்த புவனேஸ்வரி இப்படிப்பட்ட திட்டத்தை போட்டிருக்கான். இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, ஆமா பெரியப்பா, இவன் சரியான பொறுக்கி பெரியப்பா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்னம்மா சொல்ற. மாயா சொல்றாங்க, ஆமா, கதிர் ஆரம்பத்துல இருந்து சொன்னது உண்மைதான். இவனால பல பெண்கள் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. கடைசியா வித்யாங்கிற பொண்ணு உண்மையை சொல்ல வந்திருக்கா. ஆனா அந்த பொண்ணையும் இவன் வந்துட்டு விபத்து பண்ணிட்டான். இல்லைன்னா அந்த பொண்ணு என்னைக்கோ வந்து உண்மையை சொல்லியிருப்பா. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கார்த்தி தான். இவன் நல்லவனே கிடையாது, நம்ம தனாவோட வாழ்க்கையை அழிக்க வந்திருக்கான். இது கேட்டதோட ரகுராம் செம்ம கோவப்படுறாரு. இவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இவன் இப்படி பண்ணுவான், இவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவப்பட. அப்ப மாயா நேரா ரகுராம பார்த்து, பெரியப்பா பொறுமையா இருங்க, இவனை எப்படி பழி வாங்கணுமோ அப்படி வாங்கிப்போம், இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, ஆமா, இவனை மாதிரி ஆளை விடக்கூடாது, என் குடும்பத்தையே நான் சந்தேகப்படுற மாதிரி ஆகிருச்சுல்ல. அப்ப மாயா நேரா ரகுராம் கிட்ட, பெரியப்பா இதைதான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, அப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தினீங்களா. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியப்பா, கதிர் மட்டும் இல்லைன்னா இன்னரும் இந்த பொறுக்கிக்கு தனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகியிருக்கும், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும். இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அப்ப உன் மேல எந்த தப்புமே இல்லை, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா. ஒவ்வொரு முறையும் இந்த குடும்பத்துக்காக தான் இந்த நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் கொஞ்சம் கூட கேட்காம போயிட்டேனே, என்னை மன்னிச்சிரு மாயா. மாயா சொல்றாங்க, என்ன பெரியப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. இங்க பாருங்க, இந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை எப்படியாவது வந்துட்டு பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சீப்பான திட்டத்தை போடும் அப்படின்னு நானுமே ஆரம்பத்துல எதிர்பார்க்கல. ஆனா அவளை விடக்கூடாது பெரியப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பஞ்சாயத்து கூட்டி அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. இது கேட்டதோட மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு மாயா, இனிமே அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை எந்த வகையிலும் நெருங்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட தான் மாயாவுக்கு நிம்மதியா இருக்கு. கண்டிப்பா அப்கமிங் எபிசோடுல ரகுராமுக்கு அந்த புவனேஸ்வரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு புவனேஸ்வரிக்கு பஞ்சாயத்துல சரியான தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.